தமிழகத்திற்கு தர வேண்டிய 100 நாள் வேலை திட்ட நிதியை வழங்காமல் வஞ்சிப்பதாக மத்திய அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எம்பி கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் வாக்களிக்கிறார்கள், ஆனால் பணம் வந்து சேருவதில்லை. அதனால்தான் மக்களோடு சேர்ந்து போராட வேண்டும், மக்களுக்கான நியாயத்திற்காக அவர்களோடு நின்று போராட வேண்டும் என்று இந்த போராட்ட களத்திற்கு அமைச்சர்களை, எம்பிக்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் ஒருவர் சொல்கிறார், உத்தரப்பிரதேசத்தை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் நிதி அதிகமாக தந்திருக்கிறோம் என்று ஒரு தவறான செய்தியை, ஒரு பொய் செய்தியை ஒரு அமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் மினிஸ்டர் அங்கே பதிவு செய்கிறார். உண்மையில பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு 10,000 கோடி கொடுத்திருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 11,000 கோடிக்கு மேல நிதியாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் வழியாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நாம் கூட்டணி இருந்த அந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த 100 நாள். சாதாரண சாமானிய மக்களுக்கு, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாளாவது வேலை கிடைக்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு பணம் ஒதுக்கிறது கூட குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பொய்யான செய்தியை, தவறான செய்தியை, உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க குறைவாக காசு கொடுக்கிறோம், தமிழகத்திற்கு தான் அதிகமாக தருகிறோம்